நாளைல இருந்து செகண்ட் டிவிஷன் ஸ்டார்ட்டுக்கா. ஓகே ஓகே ஓகே. அதான் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்களா? ஆமாங்க, ஒண்ணுமே படிக்கலக்கா. அப்ப போய் படிக்கிறேன்னா படிங்க. காலம்பரம் எந்திரிச்சு படிச்சுப்பாக்கா. சரி ஓகே. மத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா ஆயிடுச்சாமா நாளைந்தா? நாளைதான்க்கா. ஓகே ஓகே. சரிம்மா. சரிம்மா. டெஸ்ட் டெஸ்ட் எழுதலாமா? நான் கொஸ்டின் கொடுக்கட்டுமா? கொடுங்கக்கா. ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஆன்சர் வந்துச்சா? சொல்லுங்கம்மா. லெஃப்ட் ஆயிக்கிறேன்க்கா, படிக்கணும். அப்படியா? சரி ஓகே. உடம்பு சரியில்லக்கா, காலம்பரம் எந்திரிக்க முடியாது. இப்ப யார் பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் தாங்க பேசுறேன், தொண்டை கட்டி இருக்குக்கா. சரி சரி ஓகே ஓகேப்பா. ஓகே. நான் இளம்பிரியன் வாய்ஸும் ஹரிஷ் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சரி ஓகேம்மா. கொஸ்டின் சொல்றேன், எல்லாரும் பார்க்காம எழுதுங்க. ஃபர்ஸ்ட் தொகுக்கப்பட்டது குரூப் டேட்டாவில் ஃபார்முலா சொல்றேன். ஒரு நிமிஷம். கூட்டு சராசரி முறை, மீன் மெத்தட். அடுத்து தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டால மீன் மெத்தட், கூட்டு சராசரி முறை. அடுத்து தொகுக்கப்பட்டது குரூப்டு டேட்டால ஊக சராசரி முறை, அஸ்யூம் மீன் மெத்தட். அடுத்து தொகுக்கப்படாத தரவுகள் அன்குரூப்டு டேட்டாவில் அஸ்யூம் மீன் மெத்தட், ஊக சராசரி முறை. அடுத்து குட் ஈவினிங். டெஸ்ட் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தொகுக்கப்பட்ட தரவுகள் குரூப்டு டேட்டாவில் படி விளக்க முறை, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இதோட ஃபார்முலா எழுதுங்க. எல்லாரும் நோட்டு பென் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து தொகுக்கப்படாத தரவு அன்குரூப்டு டேட்டாவில் ஸ்டெப் டீவியேஷன், படி விளக்க முறை. அடுத்து தொகுக்கப்படாத தரவு அன்குரூப்டு டேட்டாவில் டைரக்ட் மெத்தட், நேரடி முறை. எல்லா ஃபார்முலா சொல்லிட்டேனா? தொகுக்கப்படாததுக்கு அன்குரூப்டு டேட்டா, அதுல மட்டும்தானே நேரடி முறை இருக்கு. ஆமாங்க. சரி, அப்படியே ஆன்சர்ஸ் பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் தொகுக்கப்பட்ட தரவுகள்ல கேட்டேன். குரூப்டு டேட்டாவுல கூட்டு சராசரி. ஆன்சர் என்னமா? இந்த ஆன்சரா?
சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இல்லை என்னன்றதை எழுதினாலும் ஓகே, டீன்றத நோட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை இதை மட்டும் நீங்க எழுதியிருந்தாலும் ஓகே. இது ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. அடுத்து தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டாவில் கூட்டு சராசரி கேட்டிருந்தேன். சாரி, கூட்டு சராசரி மீன் மெத்தட் கேட்டிருந்தேன். அதுக்கான ஃபார்முலா இதோ இது. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன். ஓ இது டைரக்ட்டுக்கா? ஒரு நிமிஷம், நேரடி முறைக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, கூட்டு சராசரி ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை என், டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என். முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. தேர்டு வந்து தொகுக்கப்பட்டதுல கேட்டிருந்தேன். குரூப்டு டேட்டாவில் அஸ்யூம் மீன் மெத்தட் ஊக சராசரி முறை கேட்டிருந்தேன். அதுக்கான ஃபார்முலா இதுதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை கேபிட்டல் என் தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து தொகுக்கப்படாததுல அன்குரூப்டு டேட்டாவில் அஸ்யூம் மீன் மெத்தட் கேட்டிருந்தேன். ஊக சராசரி முறை. அதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைட் பை என் தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து நம்ம கேட்டிருந்தேன் படிவிலக்க முறையா, ஸ்டெப் டிவியேஷன். தொகுக்கப்பட்டதுல குரூப்டு டேட்டாவில் ஸ்டெப் டிவியேஷன். அதுக்கான ஃபார்முலா இதுதான். சிக்மா ஈக்குவல் டு சி இன்டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை என் தி ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சிச்சா? அடுத்து தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டாவில் ஸ்டெப் டிவியேஷன் படிவிலக்க முறை. ஃபார்முலா வந்து இது. C into root of summation di divided by n minus summation di divided by n the whole square. அதுலலாம் f இருக்கும், இதுல வந்து f இருக்காது. அதுல கேபிட்டல் n இருக்கும், இதுல ஸ்மால் n இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்து டைரக்ட் மெத்தட் நேரடி முறை கேட்டிருந்தேன். இதுதான். Sigma equal to root of summation xi divided by n minus summation xi divided by n the whole square. பார்த்துட்டு எல்லாரும் எத்தனை மார்க்னு சொல்லுங்க. என்னமா எல்லாமே கரெக்டா? நீங்க சொல்றது புரியலப்பா. 7 மார்க்கா? 7 மார்க் 7 out of 7 எடுத்தவங்க எல்லாம் நேம் சொல்லுங்க. 7மே கரெக்டா நானு அப்படின்றவங்க. 7 क्वेश्चन கேட்டேன். ஆமா 4 3 7 தான். 6 ஓகே இளம்பிரியன், ஒன் மிஸ்டேக் பண்ண கூடாது. அப்புறம் மத்தவங்களா 6 7 7மே கரெக்டா? வெரி குட்மா, வெரி குட். மத்தவங்க 7 எடுத்துருக்கீங்களா? அப்படின்னா எடுத்து சொல்லுங்க. 6 ஒரு மார்க் மிஸ்டேக் பண்ணக்கூடாது.
அடுத்து ஓகே 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 சரி. அடுத்து 5 யார் எடுத்திருக்கீங்களா? பத்மஸ்ரீ எத்தனை? ஆமா, நீங்க லேட்டா வந்தீங்க. ஓகே. ஜென்சி? ஓகே ஓகே, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நந்தினி? 6 ஓகேம்மா. ஹரிக்கு தெரியுமா? ஹரிக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? சரி ஓகேப்பா. சரி, இந்த 8th சாப்டருக்கு பேஸே இதுதான். இதை வச்சுதான் நம்ம சம்ஸ் பார்க்கணும். ஓகேவா? எதுக்காகனா புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இது பேஸ். ஓகேவா? இது வந்து நம்ம பார்த்தது எல்லாமே திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு. அடுத்து வேரியன்ஸ் அப்படின்னு வேற ஒன்று இருக்கும், அது அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம படிக்க போறது. நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஃபார்முலாஸ் நேத்தி பார்த்தோம். ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதாவது கெழு. இன்னொன்னு என்ன பார்த்தோமா? கெழு பார்த்தோம், வீச்சு 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 கெழு, அந்த மாதிரி 2 பார்த்தோமா? ஓகே. இப்ப திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நேரடி முறை, டைரக்ட் மெத்தட். எதுல தொகுக்கப்படாதது, அன்குரூப்டு டேட்டா. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோமா, அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நேரடி முறையோட சம் பார்க்க போறோம், டைரக்ட் மெத்தடோடது. ஓகேவா? சரி, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு சம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு. தாரவா, அந்த டவுட் கேட்டீங்களா? அது புக்ல இருக்க மாதிரியே போடுங்கன்னு சொன்னாங்க சார். புக்ல நம்ம சொன்ன மாதிரி தானே இருந்தது. உங்க புக்ல வேற இருந்ததா? ஆமாங்கக்கா. சரி ஓகே. குட் ஈவினிங்க்கா. எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. தங்கச்சி எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேமா ஓகேமா. சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் சம் நேரடி முறை டைரக்ட் மெத்தட்ல பாக்குறோம். தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டாவில் டைரக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்திருக்கோம். இந்த இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, ஏதோ ஒரு டிவி ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு நாள்லயும் எத்தனை டிவி வித்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கு. இதோட திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னே தெரியுது. இந்த மாதிரி கலைச்சு போட்டு இருந்தா அது கண்டிப்பா தொகுக்கப்படாதது, அன்குரூப்டு டேட்டான்னு. அப்ப அன்குரூப்டு டேட்டால 4 ஃபார்முலா இருக்கா? அந்த 4 ஃபார்முலால நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் போடலாம், உங்க விருப்பம். சரியா? நம்ம இப்ப வந்து நேரடி முறை கத்துக்கிறோம் அப்படின்றதுனால நேரடி முறையில எப்படி போகணும்னு நான் சொல்றேன். சரி, நான் போட்டு காமிச்சாதான் புரியும். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் நேரடி முறை ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கத்தோட ஃபார்முலா சொல்லுங்க. டைரக்ட் மெத்தடுக்கு சொல்லுங்க. இப்பதானே டெஸ்ட் எழுதுனீங்க. கரெக்டா? இது நேரடி முறைக்கான ஃபார்முலாவா? இது டைரக்ட் மெத்தடுக்கா? ஆமாக்கா. क्वेश्चनல என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. 13, 8, 4, 9, 7, 12, 10க்கா. ஓகே, இதுக்கு தான் நம்ம வந்து திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன தேவை? எண்ணு தேவை. எண்ணுனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்கா? என்னோட வேல்யூ 7. ஓகேவா? அதே மாதிரி சம்மேஷன் xi, சம்மேஷன் அப்படின்னா
கூடுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதோட கூடுதல்? xi ஸ்கொயரோட கூடுதலும் xோட கூடுதல். அப்படின்னா xனா இதுல உள்ளது எல்லாமே xiன்றது. xi ஸ்கொயர்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் xiன்னு எழுதிக்கிறேன். இங்க xi ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுத வேண்டியதான் xல. இதுக்கு xi ஸ்கொயர்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடணும். ஓகேவா? அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இது ஏறு வரிசையில எழுதிக்கலாம். ஏறு வரிசையில எழுதுறது பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஸ்யூமிங் மெத்தட்ல உங்களுக்கு மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்து நடுவுல என்ன இருக்கோ அந்த நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடலுக்கு நீங்க நேர் வரிசையில தான் எழுதணும். இதுல வந்து ஏறு வரிசையில எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எப்பவுமே அந்த மாடலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. உங்க புக்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஏறு வரிசையில எழுதிக்கிறது பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும்ல. எது கொடுத்தாலும் ஆர்டரா எழுதணும் அப்படின்ற ஒரு இது வரும். அப்படி எழுதிக்கிறது பெஸ்ட். நீங்க அப்படியே கூட எழுதிக்கோங்க. சொல்லுங்கப்பா. 4 7 9 சாரி 8 9 10 12 13 முடிஞ்சிச்சு. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க. 81 ம் 100 ம் 144 169 ஓகே. அப்படியே கூட்ட வேண்டியதான். இதெல்லாம் கூட்டிங்கன்னா சமேஷன் xi. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சமேஷன் xi ஸ்கொயர். சொல்லுங்கம்மா. அப்படியே கூட்டுங்க. 4 7 11 11 11 8 19 19 9 28 28 10 38 38 12 கூட்டி சொல்லுங்கம்மா. 50 50 பிளஸ் 13 63. அதே மாதிரி இது நேரா அப்படியே கூட்ட வேண்டியதான். இந்த மாதிரி எழுதாதீங்க. நான் எழுதின மாதிரி இது வந்து ஓரமா இங்க தள்ளி எழுதிக்கங்க. நேரா அப்படியே கூட்டி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாக்ஸ் எல்லாம் அழகா பென்சில் வச்சு போடுங்க. சமேஷன் xi ஸ்கொயர். சொல்லுங்கம்மா. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வருது? 6 4 10 19 20 29 33 10 எவ்வளவுமா? 623. ஓகே ஓகே அவ்வளவுதான். இதை எடுத்து அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் அப்படின்னா இந்த டேர்ம் 623. n வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 7. அடுத்து சமேஷன் xi 63 டிவைட் பை 7 தி ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 63 × 63 3949 கரெக்டா? எவ்வளவுமா? 3969 ஓகே ஆமாக்கா 3969. ஓகே ஓகே ஓகேப்பா. சரி இப்போ இங்க வந்து 49 இருக்குமா? இங்க 7 இருக்கு. நான் இதையும் 49 மாத்தணும்ன்றதுனால இங்கேயும் நான் 7ஆல பெருக்கிக்கிறேன். அப்போ இதை 7ஆல பெருக்கினா கீழே 49 வந்துரும். ஏன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா மேல சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிறேன். இதையும் அப்படியே மல்டி பண்ணுங்க. 6 2 3 கூட 7 4361
ஓகே. இப்போ இப்போ கீழ கீழ 2 2 பேஸ் பேஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப அப்ப மேல உள்ள ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 7361 கூட 3961 மைனஸ் பண்ணுங்க. 5 11 2 2 15 9 6 12 3 3 கரெக்டா? 3392 கரெக்டா? பாத்துக்கங்க. மிஸ்டேக் இருந்தா பாத்துக்கங்க. பாருங்கம்மா. சரி. இப்போ இதையும் நம்ம வகுக்கணும். வகுத்துட்டு வர ஆன்சரை ரூட் எடுக்கணும். ஓகேவா? அப்ப இது வகுக்கணும்னா நம்ம டிவைட் பண்ணலாம். குட் ஈவினிங்மா. சொல்லுங்கம்மா. அங்க 4361 தான்க்கா வரும். எங்கம்மா? இங்க 7ஓட 7ஓட மல்டிபிள் பண்ணீங்கல்லக்கா, அங்கக்கா. இங்கயா? ஆமாக்கா, அதோட ஆன்சர் 4 தான் வரும் அங்க. 4361. ஆமாக்கா. சரி, ஓகே. அப்ப இதுல இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு ஆன்சர் வருது? குட் ஈவினிங்மா. இதுல இதை மைனஸ் பண்ணுங்க. 43613969 511 எவ்வளவுமா? 392. ஓகே. அப்ப 392 நீங்க 49ல வகுத்தா போதும். 39ல 49 வராது. அப்ப 392 தான் டைரக்டா நீங்க எடுத்துக்கணும். 392ல எத்தனை 42 இருக்கும்? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 409னா 490னா 10. அப்ப 49 கூட 8 பெருக்கி பாருங்கம்மா. 72. 392 தான்க்கா. கரெக்டா வருதா? கரெக்டா தான்க்கா. ஆன்சர் என்ன வருது? 8 வருது. ஓ, பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா மேலும் கீழே கேன்சல் பண்ணா 8 வருதுமா. ரூட் ஆஃப் 8 வருது. இப்போ இந்த மாதிரி ரூட் நம்பர் வரும்போது நீங்க நியரஸ்ட் ஆன்சர் எழுதினாலே ஓகே. தோராயமா. ஓகேவா? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சொல்ல வேணாம். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா சொன்னா போதும். இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளவுமா? 3 ஸ்கொயர் 9க்கா. சரி. இந்த 8 வந்து இதோட ஸ்கொயர் நம்பரா இருக்கா? 2க்கும் 3க்கும் இடையில தான். அதாவது 4க்கும் 9க்கும் இடையில தான் 8 வரப்போகுது. இது எதோட ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. அப்ப 2 ஸ்கொயரை விட ஜாஸ்தி, 3 ஸ்கொயரை விட கம்மி. அப்படின்னா கண்டிப்பா 2 புள்ளியில தான் ஆன்சர் இருக்க போகுது. ஏன்னா இதை விட ஜாஸ்திங்கிறதுனால 2 பாயிண்ட். 4க்கு பக்கத்துல 8 இருக்கா? 9க்கு பக்கத்துல 8 இருக்கா? 8 4 கிட்ட இருக்கா? 9 கிட்ட இருக்கா? அதாவது அடுத்தடுத்து 1 2 3 அந்த பேசிஸ்ல 9 கிட்ட. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? 8ல இருந்து 9 1 தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின் போது கண்டிப்பா 0.9 இல்ல 0.8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துரும். அப்ப இதுதான் ஆன்சர் நான் வச்சுக்கிறேன். புக்ல என்ன ஆன்சர் இருக்கு? 2.83க்கா. ஓகே. நியர்லி கரெக்ட். இந்த மாதிரி ஈக்குவல் போடக்கூடாது. அப்ராக்சிமேட்லி. அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க ஆன்சர் எழுதணும். இல்லக்கா, நான் வந்து எனக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும், நான் நீள் வகுத்தல் முறை பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த நீள் வகுத்தல் முறை போடலாம். இங்க வந்து 2 2 4 பேலன்ஸ் வந்து 4 வரும். பாயிண்ட் வச்சுக்கணும். இப்படி 2 மல்டி பண்ணிக்கணும். இது 4 ஆகும். இங்கேயும் ஒரு நம்பர் போடணும். பாயிண்ட் வச்சதுனால 2 0 சேர்த்துக்கணும். 2 0 சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 0 கிடையாது, 2 0 சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட இதை மல்டி பண்ணா என்ன வரும்? அந்த மாதிரி. சரி 8ன்னு போட்டுருந்ததுனால நான் சும்மா 8ன்னு போடுறேன். இதை மல்டி பண்ணி இங்க போடுங்க. அந்த மாதிரி கூட நீங்க போடலாம். இப்படியும் போடலாம். இல்ல நீங்க கெஸ் பண்ணி இது மாதிரியும் போடலாம். கெஸ் பண்ணி போடுறது புரியுதா? இதுக்கும் நடுவுல தான் இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் இருக்கு.
எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. 5 விட அதாவது பாதிக்கு பாதி இருக்குது அப்படின்னா 0.5 வைங்க. இல்ல இந்த மொத நம்பர் கூட பக்கத்துல இருக்குன்னா 5 விட கம்மியா போடுங்க, இல்லைன்னா 5 விட ஜாஸ்தியா போடணும். இது ரெண்டு தான். 5 விட கம்மி இல்ல 5 விட ஜாஸ்தி. இப்படி போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வர வேண்டியதான். ஓகேவா பாருங்க. இதுதான் நேரடி முறை. உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏன் நான் இந்த சம்ம வந்து ஆப்ஷன்ல வச்சு போடுங்கன்னு சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க. மாடல் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா இன்னைக்கு டெஸ்ட் ஒவ்வொரு ஃபார்முலாவா சொல்ல இருந்தாங்களாக்கா? ஆமாம்மா. 7 ஃபார்முலாவும் எழுதி எத்தனை மார்க்குன்னு கேட்டேன். நான் இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு கொஞ்சம் பார்க்காம எழுதி வச்சிருக்கேன்க்கா. அப்படியா? வெரி குட். வெரி குட். சூப்பர். சூப்பர். பரவாயில்லையே. ஸ்கூல்ல போய் நம்ம கிளாஸ் ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. பிரேக்ல விளையாடிட்டு இருந்தாங்கக்கா, அப்ப உட்காந்து எழுதுனேன்க்கா. வெரி குட்மா. சூப்பர். நானும் ஸ்கூல்ல போய் தாங்க படிச்சேன். அப்படியா? வெரி குட். இன்னொருத்தவங்க யார் ஏதோ சொன்னீங்களே என்னம்மா? அக்கா அந்த பாக்ஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்லக்கா, அது சொல்லித்தாங்க. அந்த பாக்ஸ்ல எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன், வர்க்கப்படுத்தி எழுதியிருக்கேன். 4 ஸ்கொயர் பண்ணணும், 7 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 4 × 4, 7 × 7, 8 × 8, 9 × 9. அங்க இருக்கிற நம்பரை வர்க்கப்படுத்தி இங்க நம்பர்ஸ் போட்டுருக்கோம். அவ்வளவுதான். ஓகேக்கா. பரவாயில்ல, எல்லாரும் ஸ்கூல்லயும் போய் படிக்கிறீங்க. வெரி குட். அதே மாதிரி பிரேக் டைம் ஃப்ரீயா இருக்கிறப்ப டெஸ்டிங் எழுதிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஆனா உங்களுக்கு கொஸ்டின் தான் நான் சொல்லிடுறேனே. என்ன கொஸ்டின்? சப்போஸ் மார்னிங் எழுத முடியல, வேற வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படி கூட எழுதலாம். நீங்க மேக்ஸிமம் வரலனா அப்படியே எழுதுவேன்க்கா ஒரு நாளைக்கு. வெரி குட். மேக்ஸிமம் வந்தா பிரேக் கவர்ல எழுதலாம்ல. பிரேக் ஹவர்லாம் அவ்வளவா விட மாட்டாங்கக்கா, 5 மினிட்ஸ் தான்க்கா விடுவாங்க. அதுவும் கிளாஸ்ல மேம் இருப்பாங்க, அப்புறம் வேற சப்ஜெக்ட் எழுதுனா நீ இதை படிக்காம அதை எழுதுறேன்னு வேற கேட்பாங்கக்கா. ஓகே சரி. நாங்க காலேஜ்ல, நீங்க ஸ்கூல்ல இப்படி படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் ஃபுல்லுமே படிச்சுட்டு தான் இருப்போம். இதே மாதிரி காலேஜ்ல 3rd இயர்ல வந்து எங்களுக்கு வந்து எல்லாரும் டெஸ்ட் வைப்பாங்க. எப்படி இருக்குன்னா, வந்து கொஸ்டின் சொல்லி எங்களுக்கு அதை நடத்தியே இருக்க மாட்டாங்க. அப்பதான் சொல்லுவாங்க. சொல்லி இப்போ உடனே அடுத்தவர் 2 ஹவர் கூட சேர்ந்து வருமா, அப்போ சொல்லி அடுத்தவர் படிக்க சொல்லுவாங்க. அடுத்தவர் டெஸ்ட்னுவாங்க. அடுத்து அந்த இது முடிஞ்சா அடுத்த சப்ஜெக்ட் மேம் வருவாங்க, அப்பயும் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லி வைப்பாங்க. அப்புறம் லஞ்ச் ஹவருக்கு முடிஞ்சு ஒரு மேம் வருவாங்க, அவங்களும் டெஸ்ட். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு டெஸ்ட்னு நடக்கும். நாங்க 1 ஹவர் கூட சும்மாவே இருக்க மாட்டோம். பிரேக் விட்டா கூட யாருமே எஞ்சி போக மாட்டோம். அடுத்து வந்து டெஸ்ட் வைப்பாங்களேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் உழுந்து படிச்சுட்டே கிடப்போம். எங்க கிளாஸ்ல யாருமே எஞ்சி வெளியிலே போக மாட்டோம். பிரேக்னா கூட வெளில போக மாட்டோம். எல்லாரும் அந்த டைத்துலயும் உட்காந்து படிச்சா மட்டும்தான் நாங்க டெஸ்ட் எழுத முடியும். அடுத்தடுத்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில வந்து 1 ஹவர் இருக்கும், மதியம் 1 ஹவர் அவங்க அவரே வரும். அவங்க வந்து சொல்லிட்டு போயிருவாங்க, மதியம் வர ஹவர்ல டெஸ்ட் எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ கிடைக்கிற பிரேக்ல எல்லாம் உட்காந்து படிப்போம். எல்லாம் தீவிரமா இருக்கும். மேக்ஸ் நம்பி நாங்க போய் மேக்ஸ் குரூப் எடுத்தோம். ஆனா அதுல ஒரு கணக்கு கூட வராது, கணக்கே வராது. இப்ப தேற்றம் படிச்சு எழுதுறீங்களா நீங்க, அடிப்படை விகிதசம தேற்றம், தேல்ஸ் தியரம், அந்த மாதிரிலாம் அதுல என்ன இருக்கோ அதே மாதிரி நிறைய தேற்றம் தான் வரும். சம்மா இருந்தா கூட போட்டுருவோம், ஆனா சம்மே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு எழுதுற மாதிரி வரும். மேக்ஸ் எங்களுக்கு அத அடுத்த ஹவர்ல டெஸ்ட் சொல்றாங்கக்கா. எங்களுக்கு 1 ஹவர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஹவரை கடன் வாங்கிலாம் வந்து டெஸ்ட் வைப்பாங்கக்கா. நீங்கலாம் இப்ப சொல்லவும் எனக்கு அதான் ஞாபகம் வருது. பரவாயில்ல, படிங்க. அப்புறமா இந்த மாதிரி யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம்.
சந்தோஷமாவாக்கா சொன்னீங்க? அப்படி கேட்காதீங்க. அந்த டிராயிங் ஒண்ணு அனுப்பி விட்டேன்ல, அது நான் அந்த இவிஎஸ் ஆல்பம்னு இருந்துச்சுல, அது நான் பண்ணிட்டேமா. டிராயிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதுவும் நான் வரைஞ்சிருவேன். எனக்கு வரைய தெரியும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நான் வரைஞ்சிருவேன். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் படிக்கணும் எனக்கு தெரியும். நான் வரைஞ்சிருவேன். அதனால நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம குரூப்லயாக்கா போட்டிருந்தீங்க? இல்ல இல்ல, தனியா ஹாய் போட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டேன். நீங்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு நான் அனுப்பல. நான் பார்த்தேன்க்கா. நிறைய பேர் ஞாபகம் வச்சு ஹாய் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். நான் அனுப்பி விட்டேன். அந்த ஒரு உலகம் மாதிரி இருக்கும், இங்கிட்டு வந்து காஞ்சி போயிருக்கும், இங்கிட்டு வந்து பசுமையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் தான் இன்னும் வரையில. இன்னொன்னு இந்த கிராஃப்ட் அதெல்லாம் என் தங்கச்சி வரைஞ்சி வச்சிருக்காக்கா, நான் பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா, நாங்களும் ஸ்கூல்ல எல்லாம் அந்த காம்படிஷன் எல்லாம் வச்சோமா, அப்ப இந்த மாதிரிதான் பிள்ளைங்க வரைஞ்சு கொடுத்தாங்க. நான் வேணா காட்டவாக்கா என் தங்கச்சி வரைஞ்சத? காட்டுங்கம்மா, காட்டுங்க. சரி. இந்த சம்ல இருக்க டவுட் இல்ல? இல்லக்கா. சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்கு. அப்படியே கொரியர் போட்டு விட்டீங்கன்னா நான் எடுத்துக்குவேன். ஓகேக்கா, பண்ணிடுறேன். வேணாம் வேணாம், நான் வரைஞ்சிருவேன். வெரி குட், சூப்பர். சரிம்மா, இதே மாதிரி இன்னொரு சம் ஒன்று இருக்கு. அது வந்து அடுத்த மாடல் சம்மா. ஓகே சரி, அடுத்த மாடல் தான் அங்க இருக்கு. இப்போ இதே மாடல்ல உங்களால எந்த சம் போட முடியும்ன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்ல வந்து 35, 38, 40, 52, 70 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க வர்க்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். அப்போ அந்த சம்முக்கு நீங்க இதை சூஸ் பண்ணக்கூடாது. வர்க்கப்படுத்த முடியறதுக்கு லேட் ஆகும், என்னால இதை வந்து சீக்கிரமா ஸ்கொயர் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு நினைக்கிற சம்முக்கு நீங்க இந்த மெத்தட சூஸ் பண்ணாதீங்க. வேற மெத்தட் சூஸ் பண்ணி போடுங்க. சரியா? இது பாருங்க, இப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து அந்த மெத்தட சூஸ் பண்ணி போட்டீங்கன்னா டைம் எடுக்கும். ஏன்னா ஒன்னொருத்தையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி போடுறதுக்கே நேரம் ஆயிரும். அப்ப அதுக்கு இந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ண தேவையில்லை. வேற மெத்தட்ல போடுங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான் நீங்க ஒரு சம் கொடுத்தா அது எந்த மெத்தட்ல போட்டா ஈஸியா ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் இது சொன்ன ஒரு நாளைக்கு ஒரு மாடல் பார்ப்போம்னா, ஆனா இன்னொரு மாடல் கூட பார்ப்போம். ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேக்குறீங்க சொல்றீங்கன்னா சொல்லுங்க. என்னப்பா பாட்டு பாடுறீங்களா? உங்க வாய்ஸ் ஆனா நல்லா பிரேக் ஆகுதுப்பா. புரியலையே. ஐயோ, நீங்க பேசுறது புரியலப்பா. ஆமாப்பா, அதான் கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க எனக்கு புரியல. நான் ஆமான்னு சும்மா சொன்னேன். சம்மன் மட்டும் தான் காதுல வந்துச்சு. இந்த சம்முக்கு எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு? கேட்டுச்சுக்கா எனக்கு. கேட்டுச்சா? எனக்கு தான் கேட்கல. சரி, நீங்க வந்து பிரில்லியன்ட் இருப்பீங்க. எந்த மெத்தட்ல போட்டாலும் சேம் ஆன்சர் தான்ப்பா வரும். சரி, யாராவது கேக்குறேன்னா கேளுங்க. நம்ம அப்படியே அடுத்தது போவோம். எந்த மெத்தட் போட்டாலும் சேம் ஆன்சர் வரும்பா. ஓகேவா? சரி, கேளுங்கம்மா, ஏதாவது கேளுங்கம்மா. எனக்கு வேற நான் சொல்ல மாட்டேன்,
வேணாம் வேணாம், நீங்களே கேளுங்க. என்னதுக்கா? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு செம்மையா தூக்கம் வருதுமா. ஒரு 2-3 நாளாவே எழுதிக்கிட்டு லேட்டா தூங்கி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டே ரொம்ப லேட்டா தான் தூங்கணும்னா அதான் தூக்கம் வருது. மதியானம் தூங்க வேண்டியதானக்கா? அதான் ஆபீஸ் போயிடுவனே, நான் இங்கிருந்து தூங்குறது. என்ன வேலைக்கா பாக்குறீங்க? நான் வந்து ரேடியோல ஒர்க் பண்றேம்மா. எஃப்எம் ஆர்ஜேவா இருக்கேன். சரி. சரிம்மா. டிவில எல்லாம் வருமாக்கா? டிவில வராது, ரேடியோ எஃப்எம், அதாவது ஃப்ரீக்வன்சி 90.8ன்னு ஒரு அலைவரிசையில இதை கேட்கலாம். ஆனா இது வந்து கம்யூனிட்டி ரேடியோ. கம்யூனிட்டி ரேடியோனா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பீப்புளுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ரன் ஆகுற ஒரு ரேடியோ ஸ்டேஷன். இதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் படி கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது 15 கிலோமீட்டர் தான் அப்ரூவல். அதாவது இப்ப எங்க விழுந்தமாவடியில இருக்கு அப்படின்னா, புத்தூர் நாகப்பட்டினம் பார்டர்ல இருந்து வேதாரண்யம் பார்டர் வரைக்கும் தான் இதோட ஃப்ரீக்வன்சி கேட்கும். எங்க இருந்து வேணாலும் கேட்க முடியாது. இதுக்குள்ள உள்ள மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு வானொலி நிலையம். ஆனா இது வந்து ஆன்லைன்ல ஆப் இருக்கு, அதுல நீங்க எல்லாரும் கேட்கலாம். துவானி அந்த ஆப் பேரு. என்ன ஆப்புக்கா? துவானி, DHVANI. உங்களுக்கு ஓடலையா? நீங்க வந்து ஆண்டனா வச்ச ரேடியோல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்க வந்து வேதாணி பார்டர்ல கூட அதை கேட்டோம். நீங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சி பிடிக்கணும். நீங்க வச்சிருக்கிற இடத்துல சிக்னல் வராது. நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணி எங்க சர்ச் பண்ணி பார்த்து எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா கேட்கும். என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. நான் கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. வரி வரியாய் இருந்தாலும் அணு அணுவாய் இனிப்பான், அவன் யார்? அணு அணுவாய் இனிப்பான், அவன் யார்? இது ஒரு சாப்பிடுற பொருளா? அக்கா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கவா? ஓகேம்மா. ஜாங்கிரி. இல்லக்கா. ஏதோ ஒரு ஃப்ரூட்டா? மாதுளை. இல்லக்கா. அது வந்து ஒரு விசேஷமான நாள், அது வந்து ஸ்பெஷல்க்கா. வாழைப்பழம். இல்லக்கா. முறுக்கு. இல்லக்கா. மத்தவங்க ஏதாவது சொல்லுங்கம்மா. வரி வரியா இருப்பானா அது அணு அணுவா இனிப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அப்படிதான்க்கா. ஏதோ ஒரு ஸ்வீட்னு நினைக்கிறேம்மா. ஸ்வீட் ஸ்பெஷல் டேஸ்ல பண்ணுவாங்க. ஃப்ரூட் தான். கரும்பு. வேற யாரும் எது சொல்றீங்களா? நான் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. எந்த கலருக்கா சாப்பிட முடியும்? எந்த கலரை சாப்பிட முடியுமா? ஆமாங்கக்கா. எந்த கலரை சாப்பிட முடியுமா? அக்கா ஆரஞ்சு. கரெக்ட். சூப்பர் சூப்பர். இன்னொன்னு கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒரு ஈ வந்து இன்னொரு ஈ கூட எப்படிக்கா பேசும்?
ஈன்னு பேசும். இல்லக்கா அது பாஷையில பேசும். இல்லக்கா இது கேக்குறது யாரு? நந்தினியா தங்கச்சியா? நந்தினிக்கா சரி. தங்கச்சிலாம் இல்லக்கா. வாய்ஸ் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். சளி பிடிச்சிக்கிச்சுக்கா. சரி சரி. ஈ வந்து பறந்துகிட்டே பேசும், வாயால பேசும். இல்லக்கா ஆனாவண்ணா எழுதி பேசும். இல்லக்கா பல்ல காமிச்சுக்கிட்டே பேசுமா? பல்லு எங்கக்கா இருக்கு அதுக்கு? ஈன்னா பல்லு வரும்ல. இல்லக்கா தலைய ஆட்டிக்கிட்டே பேசும். இல்லக்கா தெரியலம்மா. ஈமை இல்லக்கா. ஓஹோ. அக்கா ஏதோ மெசேஜ் பண்ணிருக்காங்க அக்கா. குரூப்லயாமா? ஆமாங்கக்கா. குரூப்லயா இங்கேவா? இங்கக்கா கிளாஸ்ல இளம்பிரியன் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அக்கா எனக்கு யூ ஆர் ஒன்லின்னு வருது. இல்லப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கோம், நீங்க மட்டும் கிடையாது. நாங்களும் இங்கதான் இருக்கோம். லெஃப்ட் ஆயிட்டு வரலாம். வேற வேற எதுவும் கேக்குறீங்களா? ஒண்ணு மட்டும் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒரு பணக்கார டாக்டர் வந்து டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துதான் போவாரா, ஏன்க்கா? நடந்த ஆயில் கூடுமா? இல்லக்கா. அக்கா அவர் கால்நடை டாக்டராக்கா. கரெக்ட்டுக்கா. சூப்பர். ஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜென்சி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. பத்மஸ்ரீ சொல்லுங்கம்மா. இன்னொன்னு கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. கொடுக்க முடியும் எடுக்க முடியாது, அது என்ன? காசு. இல்லக்கா. கல்வி. கரெக்ட்க்கா. இன்னொன்னு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. சின்னஞ்சிறு குருவி இழுத்து இழுத்து வேலி அடங்குது, அது என்ன? வேலி அடைக்குது, அது என்ன? சணல். சணல். இல்லக்கா. கொடி. செடி கொடி. இல்லக்கா. பபிள் கம். இல்லக்கா. இது என்ன, எது ரிலேட்டடா உள்ளது? பேசி முடிச்சிட்டீங்களாக்கா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரலான்னு வெயிட் பண்ணீங்களா? இல்லக்கா, நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலான்னு வந்தேன்க்கா. பாத்தீங்களா, அப்ப நாங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கோம், நீங்க போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டீங்க. இல்லக்கா, அம்மா வெளியில போயிட்டாங்கக்கா. சரி அதனால பெரியம்மா கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்க போனேன்க்கா. சரிம்மா சரிம்மா. அதுக்கு ஆன்சர் என்னம்மா? ஊசி நூலுக்கா. ஓ, வெரி குட் வெரி குட். சரி ஓகே. ஒரு ஆள் இப்பதான் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, முடி போற டைத்துக்கு. சரி ஓகேம்மா. சரி, நான் அப்படியே ஒரு சம் மட்டும் நடத்திடுறேன், இதை மட்டும் பாத்துக்கங்க. இதை நான் அப்படியே இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து பார்க்க போறது கூட்டு சராசரி, மீன் மெத்தட். ஓகேவா? இது எதுல? அன்குரூப்டு டேட்டா, தொகுக்கப்படாததுல மீன் மெத்தட், கூட்டு சராசரி பார்க்க போறோம். இதான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சிக்மா சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். இப்போ இங்க வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 நாள்ல மழை பெஞ்ச
டேட்டா கொடுத்துருக்காங்கம்மா, எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அப்படின்றது. இதோட திட்ட விளக்கம் கேக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த மாதிரி பாயிண்ட் நம்பர்ல இருக்கா, இதை வந்து கூட்டு சராசரியில போட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப கத்துப்போம், அதுக்கப்புறமா வந்து ஏன் வந்து இந்த மெத்தட சூஸ் பண்ணா ஈஸியா அந்த மாதிரின்றத நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இளம்பிரின் வாய்ஸ் கேக்குதாப்பா? கேக்குதா? ஓகே ஓகே சரி. இப்ப யூ ஆர் ஒன்லி கிடையாதுல்ல? இல்லக்கா இப்ப சரியா இல்லக்கா. சரிப்பா சரிப்பா சரி. இப்போ இதுல வந்து நம்ம வந்து டி கண்டுபிடிக்கணும். டீன்றது என்ன, இதுல டீன்றது என்ன அப்படின்னா xi மைனஸ் எக்ஸ் பார். ஓகேவா? இதுல xi அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்கிற டேம், எக்ஸ் பார் அப்படின்றது திட்ட விலக்கு, சாரி மீன், அதுதான் வந்து சராசரின்னு சொல்லுவோம். சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? மீன் வேல்யூ சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா. சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீன் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா நம்பரையும் கூட்டி நம்பர் ஆஃப் டைம் எத்தனை நம்பர் இருந்ததோ, 6 நம்பர்னா 6ஆல வகுக்கணும். அதுக்கு பேர் தான் சராசரி, மீன் அப்படின்னு அர்த்தம். இது படிச்சிருப்பீங்களே. சராசரி இது நார்மல் மெத்தட் தான். நார்மலா தான் கேக்குறேன். எத்தனை நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை டைம் இருக்கோ அத்தனை வகுக்கணும், அதுதான் சராசரி. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி 6ஆல வகுக்கும் போது 90/6 கேன்சல் பண்ணா 15 நமக்கு கிடைக்குது. அப்ப இதுதான் எக்ஸ் பார் மீன். ஓகேவா? சரி. இப்போ இததான் வந்து டிக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். டி ஈக்குவல் டு xi மைனஸ் எக்ஸ் பார்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேம் எல்லாம் எழுதிக்கிறோமா. அடுத்து டில வந்து நம்ம எக்ஸ் பார் 15 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் மைனஸ் 15 ஒரு நம்பருமே 15ஆல மைனஸ் பண்ணி இங்க அப்படியே ஆன்சர் போட வேண்டியதான். ஒவ்வொன்றையும் 15ஆல அப்படியே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ்ல இருந்தா மைனஸ்லயே போடணும், பிளஸ்ல இருந்தா பிளஸ்ல போடுங்க. அப்படியே ஓகேவா? அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு இங்க ஃபார்முலால தேவை சமேஷன் di ஸ்கொயர். ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் ஆனாலும் பிளஸ் ஆனாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். ஒரு நம்பரையுமே ஸ்கொயர் பண்ணி இங்க அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? சரி. இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டினா சமேஷன் di ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். சமேஷன் கூட்டுத்தொகை. ஓகேவா? சரி. இப்போ எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். n வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை இருக்கு, மொத்தம் 6. அப்போ 6 தான் n. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் di ஸ்கொயர் டிவைட் பை n. சமேஷன் di ஸ்கொயர் வேல்யூ n ஓட வேல்யூ 6. இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு 8.53 வருதுமா. உங்களுக்கு ரூட் ஆஃப் 9 ஓட வேல்யூ 3 தெரியும். அதுல இருந்து இது கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு, பாயிண்ட் சம்திங்ல தான் வேரி ஆகுது. அப்போ 2.9 தான் இதுக்கு ஆன்சர் இருக்கும். அப்படின்னு நீங்களா கெஸ் பண்ணி போடலாம். ஓகேவா பாருங்க. ஃபார்முலா தெரியணும், சப்ஸ்டிட்யூட் பண்றது எல்லாம் கரெக்டா பண்ணணும். அந்த 2.9 எப்படி வந்துச்சுன்னு புரியலக்கா. ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முதல் சம் வந்து பார்க்கலனால உங்களுக்கு தெரியல. அதுல நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, இப்ப ரூட் ஆஃப் 4ன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன 2. ரூட் ஆஃப் 9 ஓட ஆன்சர் 3. இப்ப சப்போஸ் இது வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு, நமக்கு 2.9 வந்திருக்கு. சாரி, இங்க என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 8.53 இருக்கு. அதாவது 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 3 ஸ்கொயர் வேல்யூ 9. நமக்கு இருக்கிறது 8.53. இந்த 4ம் கிடையாது, 9ம் கிடையாது. அதாவது 2 ஸ்கொயர் கிடையாது, 3 ஸ்கொயர் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நமக்கான ஆன்சர் வந்திருக்கு. அப்ப 2 விட ஜாஸ்தி 3 விட கம்மினும் போது 2 பாயிண்ட் சம்திங்ல தான் இருக்க போகுது. இந்த 8.53 அப்படின்றது 4க்கு பக்கத்துல இருக்கா 9க்கு பக்கத்துல இருக்கான்னு பாக்கணும். 9க்கு பக்கத்துல இருந்தது அப்படின்னா 0.5 விட ஜாஸ்தியா போட்டுக்கணும். 4க்கு பக்கத்துல இருக்கு அந்த நம்பர் அப்படின்னா 5 விட கம்மியா போட்டுக்கணும். 2.432 எது வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு வந்து 9க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால 5 விட ஜாஸ்தியா போடணும்,
ஒரு 5-3 ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால நம்மளா சும்மா 2.9 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்ல இது எனக்கு புரியலக்கானா நீங்க லாங் டிவிஷன் மெத்தட்ல போடலாம். இங்க வந்து 2 2 4 அது 4 கீழே இருக்கும்போது 5 3 இருக்கணும். இது வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அந்த மெத்தட்ல கூட போடலாம். இது வந்து சும்மா ஒரு நம்மளா வந்து கெஸ் பண்ணி போடுறது. ஏன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கேட்கல, ஒரு அப்ராக்சிமேட் தோராய மதிப்பு தான் கேக்குறாங்க. அதனால நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட மாட்டோம். இங்க எங்கேயுமே நம்ம ஈக்குவல்ட்டுனே போட மாட்டோம். இது அப்ராக்சிமேட்லின்னு சொல்லுவாங்க. சிக்மா அப்ராக்சிமேட்லி 2.9 இருக்கும் அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணி போடுறதுதான். ஓகேக்கா. நம்மளா கெஸ் பண்ண வேண்டியதான். இது எதுக்கு பக்கத்துல இருக்கு, எந்த ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல வருதோ அதோட பாயிண்ட் சம்திங்ல ஏதாவது நம்பர் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். சரிம்மா, இந்த சம் எல்லாரும் பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லக்கா. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. சரி சரிம்மா, இதுல இன்னொரு சம் கூட இருக்கு. இது அடுத்த மாடலா? ஓகே சரி. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வச்சு நீங்க இந்த சம் போட்டு வரீங்களா? இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த ஊக சராசரி, சரி மீன் மெத்தட், அதுல இந்த சம் போடுறீங்களா? இந்த 4வது கணக்கு இது மட்டும் போட்டுட்டு வாங்க. பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம லெஃப்ட் ஆயிக்கலாம். நீங்க தூக்கம் சொல்லிட்டு இப்பதான் எனக்கு தூக்கம்லாம் போயிருச்சு உங்க கூட பேசி. நீங்க கொஸ்டின் எல்லாம் கேட்க முடிச்சுக்கிட்டேன். நந்தினி ஏதோ சொன்னீங்களேம்மா, என்னம்மா? இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்கலக்கா. மார்னிங். கரெக்ட். இருங்கம்மா, பத்மஸ்ரீ தூங்க போலாம். பத்மஸ்ரீ தூங்க போலாம். இந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்துறேன். 5th சாப்டர் 1 மார்க் எடுத்துக்கங்க. கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி ஒன்னு எடுத்துக்கங்க. தியரம் வந்து அடிப்படை விகித சமதேற்றத்தோட மறுதலை, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம். ஓகேவா? 3 சொல்லிட்டேன். 2 மார்க் 5 மார்க் மட்டும் சொல்றேன். செகண்ட் சாப்டர்ல ஒரு ஹோம்வொர்க் வேற கொடுத்திருக்கேன், போடுங்க. ஃபர்ஸ்ட் சம் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்குக்கு எடுத்துக்கங்க. இந்த 4th சம் போடுங்க. 4th சம் வந்து 5 மார்க்குக்கு வச்சுக்கோங்க. 1 and 4 அவ்வளவுதான். யாராவது குரூப்ல மட்டும் போட்டு விட்டுருங்க. டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் இருக்குன்றவங்க அட்டெண்ட் பண்ண வேணாம். எக்ஸாம் பாருங்க, மத்தவங்க மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேமா? ஓகேமா. ஓகே சரி, அப்ப கிளம்பிக்கலாமா? ஓகேமா சரி, அப்ப நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Thank you. Bye. Good night. தேங்க்யூக்கா. Thank you. Bye.